என் பெயர் மாலா. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். நன்கு படித்து இருக்கின்றேன். எனக்கு வயது 22. எனக்கு திருமணம் செய்ய எனது பெற்றோர்கள் முடிவு செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு ஒரு இடத்தில் சம்பந்தம் கிடைத்தது. அவரின் பெயர் ரமேஷ். இரு வீட்டாருக்கும் பிடித்து போக நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது. சில நாட்களிலேயே திருமணமும் நடந்து முடிந்து மணமகளாக அவர்களது வீட்டிற்கு சென்றேன். எனது கணவரும் மிகவும் அன்பானவராக இருந்தார். எனது கணவர் வீட்டில் அவர் மற்றும் அவரது அண்ணி மட்டுமே இருந்தனர். மாமனார் மாமியார் சில வருடங்களுக்கு முன்புதான் இறந்து போயிருந்தனர். கணவரின் அண்ணியும் விதவைதான். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அவரது கணவர் ஒரு விபத்தில் மரணமடைந்தார். அவருக்கென்று வேறு யாரும் இல்லாததால் மாமியார் வீட்டிலேயே வசித்து வருகிறார். அவர்களுக்கு குழந்தையும் இல்லை. அவரின் பெயர் சுந்தரி. இளம் வயதிலேயே விதவையாகிவிட்டார். அதன் பிறகு அவர் வேறு திருமணமும் செய்து கொள்ளவில்லை. சுந்தரி அக்கா மிகவும் நல்லவராக இருந்தார். கடவுள் மேல் அதிக பக்தியாகவும் காணப்பட்டார். எப்பொழுதும் பூஜை புனஸ்காரம் என்று பயபக்தியுடன் வாழ்ந்து வந்தார். எனக்கும் சில நாட்களிலேயே அவரை மிகவும் பிடித்து போய்விட்டது. என்னையும் எனது கணவரையும் அன்பாக கவனித்துக் கொண்டார். நானும் என்னால் முடிந்த அளவிற்கு அவருக்கு எந்த வேலையும் வைக்காமல் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து விடுவேன். கணவரும் எனக்கு அம்மா இல்லாத குறை தெரியாமல் அண்ணிதான் இவ்வளவு நாள் என்னை அன்பாக பார்த்து கொண்டார். அவர் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நீயும் அவரை அன்பாக கவனித்துக் கொள் என அடிக்கடி கூறுவார். கணவர் சொன்னது போலவே நானும் பார்த்து கொண்டேன். நானும் அவரை சுந்தரி அக்கா என்றே அழைக்க தொடங்கினேன். நானும் அவருக்கு வேண்டிய சில வேலைகளை செய்து கொடுப்பேன். துணி துவைப்பது, அவருக்கு தேவையான நேரங்களில் காஃபி கொடுப்பது என அனைத்தையும் செய்வேன். எனது கணவர் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகிறார். காலையில் சென்றால் மாலையில் தான் வீடு திரும்புவார். சுந்தரி அக்காவும் பகல் நேரங்களில் சமைப்பதற்கு உதவியாக இருப்பார். மாலை நேரங்களில் பூஜை செய்ய வேண்டும் என கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று விடுவார். தனது அறையிலேயே கடவுள்களின் சிலைகளை வைத்து பூஜித்து வந்தார். அதன் பிறகு சிறு சிறு வேலைகள் என்றால் குரல் கொடுப்பார். நானும் சந்தோஷமாக அவர் சொன்ன வேலைகளை செய்து கொடுப்பேன். இப்படியாக எனது திருமண வாழ்க்கை ஒரு வருடத்தை கடந்துவிட்டது. இதுவரை எங்களுக்கு எந்த குழந்தையும் உண்டாகவில்லை. எனது கணவர் அண்ணியிடம் சொல்லி சிறப்பு பூஜைகளை நமக்காக செய்ய சொல், அவர் செய்தால் நிச்சயமாக குழந்தை பிறப்பும் என்பார். அவர் சொல்வது போலவே சுந்தரி அக்காவிடம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அடிக்கடி எங்களது வீட்டிற்கு வந்து சிறப்பு பூஜைகளை செய்ய சொல்லி வணங்கிவிட்டு செல்வார். இதனால் சுந்தரி அக்காவிற்கு அந்த ஊரில் மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருந்தது. ஒரு நாள் இரவு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு படுக்கச் சென்றேன். கணவர் ஏற்கனவே உறங்கிவிட்டார். நானும் உறங்கி சிறிது நேரத்திலேயே விழிப்பு வந்துவிட்டது. அதன் பிறகு உறக்கம் வரவில்லை. வெகு நேரமாக உறங்குவதற்கு முயற்சி செய்தும் பலனில்லை. சுந்தரி அக்கா முன்பு என்னிடம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. சில நேரங்களில் இரவு பூஜைகளை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லியிருந்தார். எனக்கும் உறக்கம் வராததால் ஒருவேளை அவர் விழித்திருந்தால் அவரிடம் பேசிக் கொண்டிருப்போம் என அவரின் அறையை நோக்கி சென்றேன். அறையின் அருகே சென்ற பொழுது ஒரு ஆணின் குரல் கேட்டது. அது சுந்தரி அக்காவின் அறையில் இருந்து வந்தது. அந்த குரல் சுந்தரி அக்காவை பெயர் சொல்லி ஏதோ பேசிக் கொண்டிருந்தது. நானும் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினேன். எனக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த நேரத்தில் சுந்தரி அக்காவின் அறையில் இருக்கும் ஆண்மகன் யார், எதற்காக அவர் இங்கே உள்ளார் என யோசிக்க தொடங்கினேன். சுந்தரி அக்கா ஏதோ தவறு செய்கிறார் என்று எனக்கு தோன்றியது. இந்த நேரத்தில் ஒரு ஆண்மகனை தனது அறைக்கு அழைக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்பது போலவும் யோசித்து இதை எப்படியும் கணவரிடம் சொல்ல வேண்டும் என்று எனது அறைக்கு வந்தேன். அறையில் எனது கணவர் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தார். நானும் அவர் அருகே சென்று எழுப்பினேன். அரை தூக்கத்தில் எழுந்து என்ன விஷயம் என கேட்க அனைத்தையும் கூறினேன். நான் கூறியதை கேட்டதும் அவரின் முகம் சிவந்து விட்டது. எனது கணவர், நீ என்ன பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? எனது அம்மாவை போல் உள்ளவர் மேல் பழி சுமத்துகிறாய். உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என கோபப்படத் தொடங்கினார். நானும் அவரிடம் அமைதியாக இருங்கள், அவர் மேல் பழி சுமத்த வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அவரின் அறையில் இருந்து குரல் கேட்டது உண்மை. வேண்டுமென்றால் நீங்கள் என்னுடன் வந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கே உண்மை புரியும் என்றேன். அவரும் சம்மதித்து, ஒருவேளை ஒன்றுமில்லை என்றால் உன்னை சும்மா விட மாட்டேன் என கூறினார். பின்பு இருவரும் சேர்ந்து சுந்தரி அக்காவின் அறைக்கு சென்று அறைக்கதவை வேகமாக திறந்தோம். அங்கே நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது.
சுந்தரி அக்கா அமைதியாக கடவுளின் சிலை முன்பு அமர்ந்து பூஜை செய்து கொண்டிருந்தார். நாங்கள் கதவை திறந்து கொண்டு வந்ததும் எங்களை பார்த்து என்னவென்பது போல பார்த்தார். பின்பு கணவரும் சமாளித்து, எங்களிடம் தலைவலி மருந்து தீர்ந்து விட்டது, அதை எடுத்து போகலாம் என்று வந்தோம் என்றார். சுந்தரி அக்காவும் அங்கு உள்ளது என்பது போல கைகளை காண்பிக்க அதை எடுத்துக்கொண்டு எனது கணவர் வந்தார். நானும் அறை முழுவதும் உற்று நோக்கினேன். ஆனால் அங்கு எந்த ஆண்மகனும் இல்லை. எனக்கு இது அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அவரின் அறையிலிருந்து வந்த குரல் யாருடையதாக இருக்கும் என யோசித்து நானும் கணவர் பின்னால் வந்தேன். எங்கள் அறைக்கு வந்த பிறகு கணவர் ஓங்கி எனது கன்னத்தில் அறைந்தார். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அடித்த அடியில் ஒரு பக்கமாக போய் விழுந்தேன். கணவர் என்னிடம் வந்து, என் அண்ணி எனது அம்மாவை போன்றவர், அவரை பற்றி பொய்யான குற்றம் சுமத்துவதை நிறுத்து. இதற்கு மேலும் நீ எனது அண்ணியை பற்றி குறை கூறினால் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் என்றார். இப்பொழுதே உன்னை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். இந்த வாய்ப்பு கூட எனது அண்ணிக்கு உன்னை பிடிக்கும் என்பதால் தான். மரியாதையாக நடந்து கொள் என கோபமாக கத்தினார். சிறிது நேரத்தில் அவரும் உறங்கிவிட்டார். நான் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். நான் அவரிடம் உண்மையைத்தான் சொன்னேன். ஆனால் என்னிடம் இவ்வளவு கோபப்படுகிறார். அண்ணியின் மேல் அவ்வளவு பாசமாக இருப்பது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் விவாகரத்து செய்விடுவேன் என மிரட்டுகிறாரே என என் கணவரின் மேல் எனக்கு கோபமாக வந்தது. மறுநாள் காலை எனது கணவர் என்னிடம் எதுவும் பேசவில்லை. கோபமாக அவர் அலுவலகம் சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது அருகில் வந்த சுந்தரி அக்கா, எதற்காக நீயும் உனது கணவரும் நேற்று இரவு எனது அறைக்கு வந்தீர்கள் என கேட்டார். எனக்கு ஒரு நிமிடம் பதட்டமாகிவிட்டது. பிறகு சமாளித்து கொண்டு, அக்கா, உங்கள் அறையில் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. எங்கே உங்களது அறையில் திருடன் நுழைந்து விட்டானோ என்று பயந்து போய் நான் தான் அவரை அழைத்து கொண்டு வந்தேன். நாங்கள் நினைத்தது போல யாரும் அங்கு இல்லை. நான் தான் தவறுதலாக கேட்டு உங்களை தொந்தரவு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன். என்னை பார்த்து கொண்டிருந்த சுந்தரி அக்கா என்னிடம், திருடன் வந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்வதை போல நடந்து கொள். இல்லை என்றால் இப்பொழுதே ரமேஷிடம் சொல்லி உன்னை விவாகரத்து செய்ய வைத்து விடுவேன். எனக்கு அதற்கு வெகு நேரம் ஆகாது. நான் சொன்னால் எதையும் ரமேஷ் செய்வான். மரியாதையாக நடந்து கொள் என மிரட்டும் தோணியில் பேசிவிட்டு சென்றார். முதல் முறையாக என்னிடம் அப்படி பேசிவிட்டு சென்றார் சுந்தரி அக்கா. எனக்கு அதிர்ச்சியாகவும் சற்று பயமும் வந்தது. எங்கே இவர் சொல்வது போல ரமேஷை நம்மை விவாகரத்து செய்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்து, இதை இப்படியே விட்டுவிடலாம், நாம் தான் தவறுதலாக கேட்டிருப்போம் என மனதை தேற்றிக்கொண்டு அப்படியே விட்டுவிட்டேன். எனது கணவரிடமும் நான் தான் தெரியாமல் கேட்டுவிட்டு உங்களை கோபப்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனி இதை போல நடக்காது என உறுதியளித்து அவரின் கோபத்தை குறைய வைத்தேன். அவரும் என்னிடம் சமாதானம் அடைந்து அன்னிதான் என்னை அன்பாக பார்த்து கொண்டார். அவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். நீயும் அதை போல செய்யாதே என மீண்டும் ஒரு முறை எனக்கு அறிவுரை கூறினார். நானும் அனைத்தையும் மறந்து முன்பு போலவே சுந்தரி அக்காவிற்கும் எனது கணவருக்கும் பணிவிடைகளை செய்து வந்தேன். ஆனாலும் மனதில் அன்று இரவு என்னதான் நடந்திருக்கும் என யோசித்து கொண்டே இருந்தேன். ஒரு வாரம் கழிந்து மீண்டும் அதை போலவே உறக்கம் வராமல் தவிக்க, இந்த முறை என்னதான் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டானது. நானும் கணவரை கவனித்தேன். அவர் நன்கு உறக்கத்தில் இருந்தார். மெதுவாக கதவை திறந்து கொண்டு சுந்தரி அக்காவின் அறைக்கு சென்றேன். அன்று போலவே இன்றும் ஆண் குரல் கேட்டது. அந்த குரல் சற்று கொஞ்சலாக வெளிவந்தது. இதன் மூலம் சுந்தரி அக்கா வேறு யாரோ ஒருவருடன் தொடர்பில் உள்ளார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டேன். ஆனாலும் இந்த முறையும் கணவரிடம் சொல்லி எனக்கு நானே குளிபறித்து கொள்ள தயாராக இல்லை. ஏனெனில் அன்னையின் பாசத்தில் எனது கணவர் குருடனாகவே உள்ளார். அவரிடம் மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ள எவரிடமும் இதை போல் சொன்னால் நம்ப மாட்டார்கள். நானும் இதை இப்படியே விட்டுவிடலாம் என முடிவு செய்து விட்டேன். கணவர் இல்லாதவர் எதையாவது செய்துவிட்டு போகட்டும், நமக்கு தொந்தரவு தராத வரையில் சரிதான் என விலகி இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது போல நடக்கவில்லை. சுந்தரி அக்கா முன்பு பாசமாகத்தான் இருந்தார். ஆனால் இப்பொழுதெல்லாம் மிகவும் கோபமாக நடந்து கொண்டார்.
தேவையில்லாமல் கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். எதற்கெடுத்தாலும் உன்னை விவாகரத்து செய்ய வைத்து விடுவேன் என மிரட்டத் தொடங்கினார். என் கணவரிடமும் சிறு சிறு குறைகளை என்னை பற்றி சொல்லி அவரையும் என் மேல் கோபப்பட வைத்தார். சுந்தரி அக்காவால் எனது வாழ்க்கையில் நிம்மதி சிறிது சிறிதாக பறிபோனது. இந்த 6 மாத காலம் எனக்கு மிகவும் கஷ்ட காலமாக இருந்தது. ஒரு நாள் கணவரிடம், இன்று குழந்தையின்மை சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரிடம் பரிசோதனை செய்துள்ளேன். சாயங்காலம் அந்த ரிப்போர்ட் கிடைக்கும். வரும்பொழுது உங்களையும் மருத்துவர் அழைத்து வரச் சொன்னார் என்றேன். கணவரும், சாயங்காலம் சற்று சீக்கிரம் வந்து விடுகிறேன், நீயும் தயாராக இரு, நாம் போய் என்னவென்று பார்ப்போம் என கூறிவிட்டு வேலைக்கு சென்றார். அவர் சொன்னது போலவே சாயங்காலம் வந்து என்னை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு இருவருமாக சென்றோம். மருத்துவர் எனது பரிசோதனைகளை பார்த்துவிட்டு இருவரையும் அழைத்து, உங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது எதற்காக சிகிச்சைக்கு வந்தீர்கள் என கேட்டார். நாங்கள் இருவரும் அவரை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தோம். ஒன்றும் புரியாமல், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என அவரிடமே கேட்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் குழந்தை உருவாகக்கூடாது என்பதற்காக அடிக்கடி மருந்துகளை உங்கள் மனைவி எடுத்துள்ளார், அதனால்தான் அப்படி கேட்டேன் என்றார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, கணவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் இதுவரை அதை போல எந்த மருந்தும் எடுத்ததில்லை. எனக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. மருத்துவரிடமும் அதே போல ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினோம். வரும் வழியில் ஓரளவு எனக்கு புரிந்து போனது. சுந்தரி அக்கா தான் நமது சாப்பாட்டில் எதையோ நமக்கு கலந்து கொடுத்துள்ளார். இதை கணவரிடம் சொன்னால் அவர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன செய்வது என்று குழப்பமாக வீட்டிற்கு வந்தோம். வீட்டின் கதவு திறந்து கிடந்தது. நாங்கள் குழப்பத்துடன் உள்ளே செல்ல சுந்தரி அக்காவின் அறையிலிருந்து பேச்சுக்குரல் கேட்டது. சுந்தரி அக்கா, சீக்கிரம் அதில் இருக்கும் பணத்தையும் நகையையும் எடுத்து வையுங்கள் என்று யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தார். பதிலுக்கு அந்த ஆண் குரலும், ஆமாம், மருத்துவமனைக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள், அதற்குள் இதை விட்டு சென்று விட வேண்டும் என குரல் கேட்டது. எனக்கும் எனது கணவருக்கும் அவர்கள் பேசியது காதில் நன்றாக விழுந்தது. கோபமடைந்த எனது கணவர் வேகமாக அண்ணியின் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல, அங்கே ஒரு ஆண்மகன் நின்று கொண்டிருந்தான். கோபத்தில் அவனை பிடித்து அடிக்கத் தொடங்கினார் எனது கணவர். இதை பார்த்து பதறிப்போன சுந்தரி அக்கா எனது கணவரை எவ்வளவோ தடுக்க முயன்றார். ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. என்னிடம் வந்து அவர், தயவு செய்து உனது கணவனை நிறுத்தச் சொல், நான் சொல்வதை இருவரும் கேளுங்கள் என கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தார். எனக்கு இதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. இத்தனை நாள் எனக்கு செய்த கொடுமைகளுக்கு இன்று கையும் களவுமாக சிக்கிவிட்டார்கள் என மனதிற்குள் சிரித்தேன். அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கணவரிடம், கொஞ்சம் நிறுத்துங்கள், அவர் என்னதான் சொல்கிறார் கேட்போம் என கூற அவரும் சற்று அமைதியானார். சுந்தரி அக்காவும் பேச ஆரம்பித்தார். பக்கத்தில் இருக்கும் ஆண்மகனை காண்பித்து, இவர் என் அண்ணியின் தம்பி, முன்பு இருந்தே இவருக்கு என் மேல் காதல் இருந்துள்ளது, ஆனால் அதை என்னிடம் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இதற்கிடையில் இவரது அக்காவிற்கும் எனது அண்ணனிற்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. எனக்கும் உனது அண்ணனுக்கும் திருமணம் முடிந்து நான் இங்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு உனது அண்ணன் இருந்த விஷயம் கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்தார். பின்பு என்னிடம் தனது காதலை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். நானும் நமக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது என்ற சந்தோஷத்துடன் சம்மதித்தேன். இவரும் அடிக்கடி நமது வீட்டிற்கு வருவார். நான் தான் எனது அறையின் ஜன்னல்களை திறந்துவிட்டு இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருப்போம். இதைத்தான் உனது மனைவி ஒரு நாள் பார்த்து விட்டாள். இதனால் எனக்கு அவள் மேல் கோபம் உண்டானது. எனக்கு முன்பிலிருந்தே இந்த வீட்டில் நாம் சொல்வதைத்தான் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. உன்னை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. எப்பொழுதும் நான் சொல்வதைத்தான் நீ கேட்பாய். ஆனால் உனது மனைவி என் மேல் சந்தேகப்பட ஆரம்பித்தாள். அதனால்தான் அவளை பற்றி உன்னிடம் குறை கூறத் தொடங்கினேன். எங்கே உனக்கு குழந்தை வந்தால் நீ என் மேல் வைத்திருந்த மரியாதையும் பாசமும் மாறிவிடுமோ என்று நினைத்து குழந்தை வராமல் பார்த்து கொண்டேன். அதற்காக சாப்பாட்டில் சில மருந்துகளையும் கலந்து உனது மனைவிக்கு தெரியாமல் கொடுத்தேன். என்னை மன்னித்து விடு. இப்பொழுது நானும் அவரும் திருமணம் செய்து கொண்டு புதிதாக வாழ்க்கையை தொடங்கப் போகின்றோம் என கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த எனது கணவருக்கு கோபம் தலைக்கேறி சுந்தரி அக்காவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சுந்தரி அக்காவும் எதிர்பார்க்கவில்லை.
அம்மாவை போல என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் திடீரென அறைந்ததும் எனக்கு சந்தோஷத்தில் மனம் துள்ளி குதித்தது. சுந்தரி அக்காவிடம் எனது கணவர், உங்களை எனது அம்மாவாகவே நினைத்தேன். ஆனால் நீங்கள் இதை போல செய்வீர்கள் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன் என ஆத்திரமாக கேட்க சுந்தரி அக்கா தலை குனிந்தபடியே நின்றிருந்தார். பின்பு அவர், நான் செய்ததை அனைத்தையும் மன்னித்துவிடு. இப்பொழுது அவருடன் சென்று திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். இனி என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் செல்கிறேன் என அந்த ஆண்மகனை பார்க்க அவன் பலமாக சிரிக்கத் தொடங்கினான். எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்த சுந்தரி அக்காவிடம் அவன் பேசத் தொடங்கினான். எனது அக்காவின் விவாகரத்திற்கு நீதான் காரணம் என்று எனக்கு தெரியும். அவளை பற்றி உனது அண்ணனிடம் இல்லாததையும் பொய்களையும் சொல்லி விவாகரத்து செய்ய வைத்து விட்டாய். அதற்கு பழி வாங்கவே நான் உன்னை காதலிப்பது போல நாடகமாடினேன். காதலை பயன்படுத்தி எனக்கு என்ன தேவையோ அதையும் அனுபவித்துக் கொண்டேன். இப்பொழுது கூட உன்னை அழைத்து சென்று உன்னிடம் உள்ள நகைகளையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு எங்கேயாவது விட்டு செல்லலாம் என்றுதான் முடிவு செய்து காத்திருந்தேன். அப்பொழுதுதான் உன்னை நல்லவள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் உனது வீட்டாரும் ஊரில் உள்ளவர்களும் உன்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் உனக்கு புத்தி வரும் என்று நினைத்தேன். அதற்குள் உனது கொழுந்தனுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. இனி அவர் பார்த்து கொள்வார். நான் செல்கிறேன் என கூறிவிட்டு நடக்கத் தொடங்கினார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சுந்தரி அக்கா அவரின் காலை பிடித்து அழத் தொடங்கினார். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கலாம். என்னை ஏற்றுக்கொள் என கதறி அழுதார். இதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. காலால் முகத்தை எட்டி உதைத்து விட்டு சென்றார். இதை பார்க்கும் பொழுது எனக்கே அவர் மேல் சிறிதாக பரிதாபம் ஏற்பட்டது. கணவரும் சற்று கோபம் தணிந்து அவரின் அறைக்கு சென்று விட்டார். நானும் எதுவும் பேசாமல் அவருடன் அறைக்குள் வந்தேன். மறுநாள் எனது கணவர் சுந்தரி அக்காவை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார். சுந்தரி அக்காவை அழைத்து எனது கணவர் ஒரு பையில் பணத்தை நிரப்பி அவரிடம் கொடுத்தார். இது இந்த வீட்டின் சரிபாதியாக பிரித்தால் வரும் பணம். எனது இறந்து போன அண்ணனின் பாகமாக இதை உங்களுக்கு தருகிறேன். இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை. இவ்வளவு நாள் இங்கே இருந்ததற்காக கல்யாண செலவு அனைத்தையும் நானே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். இனிமேல் உங்களுக்கு இந்த வீட்டில் இடமில்லை. உங்களைப் போல ஒரு பெண்ணின் மீது பாசம் வைத்ததை நினைக்கும் பொழுது எனக்கே என் மேல் வெட்கமாக உள்ளது. கல்யாணத்திற்கு பிறகு தயவு செய்து இங்கு வந்து விடாதீர்கள் என கூற சுந்தரி அக்காவிற்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. இனிமேல் இவர்களிடம் இருக்க முடியாது என்று. மரியாதையாக வாழ வேண்டுமென்றால் இந்த திருமணத்தை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று பிறகு திருமணத்திற்கு சம்மதிக்க திருமணமும் நடைபெற்றது. 1 வருடம் கடந்துவிட்டன. இதுவரை நான் சுந்தரி அக்காவை பார்க்கவே இல்லை. எங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நாங்களும் எந்த தொந்தரவுமின்றி நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தி வருகின்றோம்.